நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று எசேக்கியேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை பட்சிக்கிறார்கள், அவர்களுக்கு துரோகம் செய்கிறார்கள், பொல்லாப்புகளை செய்கிறார்கள், ஆத்துமாக்களை இறை கவுகிறது போல கவுகிறார்கள். எவ்வளவோ பாவம் அக்கிரமங்கள் தேசத்திலே நடக்கிறது. கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார், அவர் கஷ்டப்படுகிறார். ஆனாலும் திறப்பிலே நின்று கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட, ஏக்கத்தோடு கூட ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு இருதயம் உள்ள ஒரு மனுஷன் திறப்பிலே நின்று ஜபிக்க முடியாக யாராகிலும் எழும்ப மாட்டார்களா என்று கர்த்தர் ஏக்கத்தோடு பார்க்கிறார். சுவரை அடைக்கத்தக்கதாக தேவனிடத்தில் நாம் ஜெபித்து இந்த விண்ணப்பங்களுக்கு தேசத்தை விடுவிக்க முடியாக ஒருவரையும் தேடினேன், ஒருவரையும் காணோம், ஒருவரையும் காணவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாமும் இன்றைய நாட்களில் எவ்வளவோ காரியங்களுக்காக போராடுகிறோம். அந்த போராட்டங்கள் தேவனுக்கு முன்பாக அநேக ஜனங்களை தேச ரட்சிப்புக்காக, தேசத்தின் ஜனங்கள் ரட்சிப்புக்காக நம்ம மன்றாட திறப்பிலே நிற்க அனுதினமும் கொஞ்ச நேரமாகிலும் நாம் ஒதுக்கி சுவரை அடைக்கத்தக்கதாக திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களாக நாம் மாறுவதற்கு, நம்மை கர்த்தர் மாற்றுவதற்கு தேவனிடத்திலே ஜெபித்து ஜெப அபிஷேகத்தை, ஜெப வாஞ்சையை, ஜெப ஆவியை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். அல்லேலூயா.